வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலிய தரைப்படைகள் சமீப நாட்களில் லெபனானுக்குள் பல தளங்களை தாக்கி ஹிஸ்புல்லா ஆயுத கிடங்குகள் மற்றும் பிற உள்கட்டமைப்புகளை அளித்ததாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF புதன்கிழமை தெரிவித்தது. லெபனானின் தெற்கில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளுக்காக 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஹிஸ்புல்லாவுடன் ஏற்பட்ட போர் நிறுத்தத்திற்கு பின்னர் எல்லைக்கு வடக்கே லெபனானுக்குள்ளே 5 இடங்களில் இஸ்ரேலிய துருப்புக்களை நிறுத்தியுள்ளது. ஈரானிய ஆதரவு ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்கும் திட்டத்தை முன்னெடுப்பது குறித்து அமெரிக்க தூதர் நம்பிக்கை தெரிவித்து சில நாட்களுக்கு பின்னர் இந்த தாக்குதல்கள் வந்துள்ளன. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF-இன் அறிவிப்பின்படி ஜபல் பிளாட் பகுதியில் இஸ்ரேலிய எல்லையிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு தளத்தை தாக்கி இஸ்ரேலிய ராணுவத்தின் 300வது படைப்பிரிவின் துருப்புக்கள் ஒரு ஆயுத கிடங்கு மற்றும் துப்பாக்கி சூடு நிலைகளை உள்ளடக்கி ஒரு ஹிஸ்புல்லா வளாகத்தை கண்டுபிடித்தனர். இஸ்ரேலிய துருப்புக்கள் அந்த இடத்தை இடித்து தரைமட்டமாக்கியதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. மற்றொரு தாக்குதலில் ஓரெட் படைப்பிரிவின் ரிசர்வ் படையினர் தெற்கு லெபனானில் லபவுனே அருகே உள்ள ஒரு காட்டு பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை கண்டுபிடித்ததாக IDF தெரிவித்துள்ளது. அங்கு பல ராக்கெட் லாஞ்சர்கள், ஒரு இயந்திர துப்பாக்கி மற்றும் ஏராளமான வெடிக்கும் சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த ஆயுதங்களும் அளிக்கப்பட்டன. அதே பகுதியில் ஹிஸ்புல்லா ஆயுதங்களை சேமித்து வைக்க பயன்படுத்தி ஒரு நிலத்தடி தளத்தையும் துருப்புக்கள் கண்டுபிடித்துள்ளனர். அது இஸ்ரேலிய ராணுவத்தின் போர் பொறியியலாளர் படைப்பிரிவால் வெடிவைத்து தகர்க்கப்பட்டது என்று IDF தெரிவித்துள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் ஹிஸ்புல்லா தெற்கு லெபனானில் லிட்டானி ஆற்றின் வடக்கே தனது படைப்பிரிவுகளை நகர்த்த வேண்டும். அதனால் தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவின் அனைத்து ராணுவ உள்கட்டமைப்புகளையும் அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறது இஸ்ரேலிய ராணுவம். போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேலிய ராணுவம் 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் லெபனானில் இருந்து முழுமையாக வெளியேறி இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தும் ஹிஸ்புல்லா ராணுவ கட்டமைப்புகளை தாக்கும் உரிமையை பேணுகிறது. ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் கடந்த சில மாதங்களில் அடிக்கடி நிகழ்ந்துள்ளன. ஆனால் தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய ராணுவம் நிலை கொண்டுள்ள 5 நிலைகளின் பகுதிகளுக்கு அப்பால் IDF-இன் தரைவழி தாக்குதல்கள் மிகவும் அரிதானவை. இஸ்ரேலிய ராணுவ உளவுத்துறை தகவலில் தெற்கு லெபனானில் பல பகுதிகளில் ஹிஸ்புல்லா ஆயுதங்கள் மற்றும் ராணுவ உள்கட்டமைப்புகள் அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து சிறப்பு தாக்குதல்கள் நேற்று புதன்கிழமை தொடங்கப்பட்டன. இந்த தாக்குதல்கள் ஹிஸ்புல்லா அப்பகுதியில் தன்னை மீண்டும் நிலைநிறுத்திக் கொள்வதை தடுக்கும் நோக்கம் கொண்டது என்று இஸ்ரேலிய ராணுவம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த ராணுவ நடவடிக்கையில் தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய ஆளற்ற விமான தாக்குதலில் ஒரு ஹிஸ்புல்லா தளபதி கொல்லப்பட்டதாகவும் IDF அறிவித்தது. சிடோனுக்கு தெற்கே உள்ள பாப்லியே நகரில் நடந்த தாக்குதலில் பத்ர் பிராந்தியத்தின் பிரிவின் கீழ் சக்ரானி நதி பகுதியில் ஹிஸ்புல்லாவின் துப்பாக்கிச் சூடு சக்தியின் தளபதியாக இருந்த ஹுசைன் அலி முஷீர் கொல்லப்பட்டார். ஹுசைன் அலி முஷீர் போர் நிறுத்தம் வருவதற்கு முன் வடக்கு இஸ்ரேலை நோக்கி ஏராளமான ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியிருந்தார். கூடுதலாக சமீபத்தில் தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா இயக்கத்தின் பீரங்கி திறன்களை மீட்டெடுக்கும் முயற்சிகளில் அவர் ஈடுபட்டார் என்று இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. நவம்பர் மாத இறுதியில் போர் நிறுத்தத்திற்கு பின்னர் லெபனானின் ஹிஸ்புல்லா இயக்கத்திற்கு எதிரான தாக்குதல்களில் 180க்கும் மேற்பட்ட ஹிஸ்புல்லா இயக்கத்தினரை கொன்றதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியது. அவர்கள் லெபனானின் லிட்டானி ஆற்றுக்கு தெற்கே செயற்பட்டதன் மூலம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக IDF குற்றம் சாட்டியது. அதனால்தான் அவர்கள் இலக்கு வைத்து கொல்லப்பட்டனர். போர் நிறுத்த ஒப்பந்தம் ஈரானிய ஆதரவு ஹிஸ்புல்லாவுடன் ஒரு வருடத்திற்கு மேலாக நடந்து போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. இதில் கடந்த ஆண்டு இறுதியில் தெற்கு லெபனானில் 2 மாதங்களாக நடந்த தரைப்போரும் அடங்கும். லெபனானில் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டியதற்கான செயல்முறையின் ஒரு பகுதியாக ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவதற்கான கோரிக்கைக்கு லெபனான் அதிகாரிகள் அளித்த பதிலில் நம்ப முடியாத அளவுக்கு திருப்தி அடைந்ததாக அமெரிக்க தூதர் தோமஸ் பராக் கூறினார். அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாவின் தலைவர் நயீம் ஹாசிம் தமது இயக்கம் ஆயுதங்களை கைவிடாது என்று கூறினார். ஹிஸ்புல்லா ஆயுதபாணியாக இருக்கும் வரை இஸ்ரேலிய நகரங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு எல்லைகளுக்கு அருகே லெபனானுக்குள் 5 இடங்களில் இஸ்ரேலிய ராணுவத்தின் இருப்பு அவசியம் என்று IDF கூறுகிறது. லெபனான் முழுவதும் ஹிஸ்புல்லா செயற்பாட்டாளர்கள் பயன்படுத்திய ஆயிரக்கணக்கான பேஜர்கள் வெடித்து ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்து பலர் கொல்லப்பட்ட சம்பவம் பற்றி குறிப்பிட்ட ஹிஸ்புல்லாவின் தலைவர் நயீம் ஹாசிம் தமது இயக்கம் இஸ்ரேலிய கண்காணிப்பு திறன்களின் அளவை கடுமையாக குறைத்து மதிப்பிட்டதாக ஒப்புக்கொள்கிறார். ஹிஸ்புல்லா சார்பு அல்-மயாதீன் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் பேஜர் நடவடிக்கையை தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் ஒரு வருடத்திற்கு மேலான ஹிஸ்புல்லாவின் கொள்முதல் செயல்பாட்டில் கடுமையான குறைபாடுகள் இருப்பது கண்டறியப்பட்டதாகவும் காசிம் தெரிவித்தார். ஹிஸ்புல்லாவின் விநியோக சங்கிலி இஸ்ரேலிய உளவுத்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டது எங்களுக்கு தெரியாது என்று அவர் ஒப்புக்கொண்டார். இயக்கத்தின் பாதுகாப்பு சோதனைகள் ஒவ்வொரு பேஜரிலும் வைக்கப்பட்டிருந்த வெடிப்பொருட்களை கண்டுபிடிக்க தவறிவிட்டதாலும் தாக்குதல்களுக்கு முதலில் சில தளங்களில் பேஜர்கள் ஏதோ தவறு இருப்பதாக சில ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் சந்தேகிக்க தொடங்கியதாகவும் அவர் கூறினார்.
அந்த சந்தேகத்தின் காரணமாக பேஜரை வித்தியாசமாக ஆராய முயற்சிகள் நடந்தன. பேஜரை உடைத்து பார்க்கவும் யோசனைகள் கூறப்பட்டன. இந்த சந்தேகங்கள் எமக்கு ஏற்பட்டதை எப்படியோ தெரிந்து கொண்ட இஸ்ரேலிய உளவுத்துறை திட்டமிட்டதை விட விரைவில் பேஜர்களை வெடிக்க வைத்திருக்கலாம் என்று அவர் கூறினார். தமது முன்னோடி ஹசன் நஸ்ரல்லா படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து இயக்கத்தின் தலைவராக பொறுப்பேற்ற காசிம், இஸ்ரேலின் கண்காணிப்பு திறன்கள் அவ்வளவு மேம்பட்டவை மற்றும் தொலைநோக்குடவை என்பது ஹெஸ்புல்லாவுக்கு தெரியாது என்பதையும் ஒப்புக்கொண்டார். தொலைபேசி ஒட்டுக்கேட்பு சாத்தியமானது என்பது எங்களுக்கு தெரியும், ஆனால் அது கிட்டத்தட்ட முழுமையானது மற்றும் மிகவும் விரிவானது என்பதை நாங்கள் உணரவில்லை என்று அவர் கூறினார். அவர் மேலும் கூறிய போது, இரண்டாம் லெபனான் போர் முடிவடைந்ததிலிருந்து கடந்த 17 ஆண்டுகளாக இஸ்ரேல் விமான கண்காணிப்பு மூலம் தரவுகளை சேகரித்து வந்ததை நாம் அறிந்திருந்தோம். ஆனால் அது எவ்வளவு ஆழமாக சென்றது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் ஹெஸ்புல்லாவின் தலைவர் குறிப்பிட்டார். இருப்பினும் இஸ்ரேலிய உளவாளிகள் ஹெஸ்புல்லாவின் உயர்மட்ட தலைமை அணிகளுக்குள் ஊடுருவியதற்கான எந்த ஒரு தீவிரமான ஆதாரமும் எம்மிடம் இதுவரை கிடைக்கவில்லை என்பதையும் அவர் தெரிவித்திருந்தார். அல்மா மையத்தின் ஆராய்ச்சித்துறை தலைவர் தல்பீரி நேற்று புதன்கிழமை வெளியிட்ட ஒரு ஆய்வு கட்டுரையில், இஸ்ரேல் ஹமாஸ் போரில் ஹெஸ்புல்லா இணைந்ததிலிருந்து 2024 ஆண்டு நவம்பர் 27 போர் நிறுத்தம் வரை ஹெஸ்புல்லா ஒரு அபாயகரமான அடியை சந்தித்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அவரது ஆய்வு கட்டுரை போரின் போது ஹெஸ்புல்லாவின் ரத்வான் படை பிரிவுக்கு எதிரான IDF நடவடிக்கைகள் மற்றும் போர் நிறுத்தத்துக்கு பின்னர் ஹெஸ்புல்லாவின் நடத்தை ஆகியவற்றை விரிவாக ஆய்வு செய்துள்ளது. ஹெஸ்புல்லாவின் ரத்வான் படைப்பிரிவு என்பது இஸ்ரேலுக்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்துவதற்கென்றே பிரத்யேகமாக பயிற்றுவிக்கப்பட்ட உயர்மட்ட படைப்பிரிவு. ஒரு ஆண்டு போருக்கு பின்னர் வடக்கு இஸ்ரேலில் பெரிய அளவிலான படையெடுப்பு தொடங்குவதற்கான அதன் பிரதான பணியினை மேற்கொள்ள ரத்வான் படைப்பிரிவு குறைந்தபட்சம் தற்காலிகமாக தகுதியற்றதாக உள்ளது என்று பீரை மதிப்பிட்டார். ரத்வான் படைப்பிரிவின் சில 100 பேர் மட்டுமே என்ற அளவில் படையெடுப்பு நடத்துவதற்கான வாய்ப்பு கூட மிக குறைவு என்று அவர் எழுதினார். போர் நிறுத்தத்திற்கு பின்னர் இஸ்ரேலிய உளவுத்துறைகளால் சேகரிக்கப்பட்ட தரவுகளின்படி 108 ஹெஸ்புல்லா இயக்கத்தினர் கொல்லப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்களில் 13 பேர், அதாவது சுமார் 12% ரத்வான் படைப்பிரிவு சேர்ந்த தளபதிகள். போர் நிறுத்தத்திற்கு பின்னர் கொல்லப்பட்ட ரத்வான் படைப்பிரிவின் 13 தளபதிகளும் லிட்டானி நதியின் தெற்கே, அதாவது இதே பகுதி 1701 என்று இஸ்ரேலிய ராணுவம் குறிப்பிடும் பகுதியில் கொல்லப்பட்டனர் என்றும் கூறினார். ரத்வான் படைப்பிரிவை சேர்ந்த ஒரு தளபதியின் முதல் உறுதிப்படுத்தப்பட்ட கொலை 2025 ஆண்டு மார்ச் மாதம் 4 நிகழ்ந்தது என்று பீரை குறிப்பிட்டார். போர் நிறுத்தம் தொடங்கிய 3 மாதங்களுக்கு பின்னர் ரத்வான் படைப்பிரிவு லிட்டானி நதியின் தெற்கே உள்ள பகுதிக்கு திரும்ப தொடங்கியது. இது போர் நிறுத்தத்தை தொடர்ந்து முதல் மாதங்களில் அதற்கு ஏற்பட்ட சேதத்தின் காரணமாக ரத்வான் படைப்பிரிவு அதன் நடமாட்டத்தை குறைத்து தெற்கு லெபனானில் இருந்து தன்னை தூர விலக்கிக் கொண்டதால் இருக்கலாம். போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு 3 மாதங்களுக்கு பின்னரே ரத்வான் படைப்பிரிவு லிட்டானி நதியின் தெற்கே உள்ள பகுதியில் அதிக கவனம் செலுத்தி இருக்கலாம் என்று அவர் விளக்கினார். ரத்வான் படைப்பிரிவின் தளபதிகள் அதன் பின்னரே மீட்பு மற்றும் மறுகட்டமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொடங்கியுள்ளனர். இதில் பொதுவாக தெற்கு லெபனானிலும் குறிப்பாக லிட்டானியின் தெற்கிலும் தங்கள் இருப்பை மீண்டும் நிறுவுவதிலும் அடங்கும். இங்கு புதுப்பிக்கப்பட்ட இருப்பு மற்றும் செயல்பாட்டு இஸ்ரேலின் உளவுத்துறையின் உளவு தகவல் சேகரிப்பு சென்சார்களால் கண்டறிய தொடங்கியதாக தெரிகின்றது. இஸ்ரேலின் உளவுத்துறையின் உளவு தகவல் சேகரிப்பு சென்சார்கள் காற்று புகாதவை அல்ல. அதன்படி எதிர் நடவடிக்கை முயற்சிகளும் காற்று புகாதவை அல்ல. ஆய்வு கட்டுரையில் பீரியின் கண்டுபிடிப்புகள் ரத்வான் படைப்பிரிவு தெற்கு லெபனானுக்கு திரும்பி சென்று செயல்பட பலமுறை முயற்சித்ததை காட்டுகிறது. அது பெரும்பாலும் ரகசிய முறையில் இருந்தது. அதன் புதுப்பிக்கப்பட்ட செயல்பாட்டு திட்டங்களை உருவாக்குவதன் ஒரு பகுதியாக தெற்கு லெபனானில் IDF இருப்புக்கு எதிராக அல்லது இஸ்ரேலுக்குள் ஊடுருவுவதற்கு இலக்கு வைக்கப்பட்ட தீவிரவாத நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான தயார் நிலை உருவாக்குவதில் ரத்வான் படைப்பிரிவு கவனம் செலுத்துகிறது என்று அவர் மேலும் கூறினார். தெற்கு லெபனானில் ரத்வான் படைப்பிரிவினரின் ஒழிப்பு பற்றிய பல்வேறு அறிக்கைகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட விவரங்கள் அந்த படைப்பிரிவு அதன் பாதையை மீண்டும் கணக்கிட்டு அவற்றை செயல்படுத்த தயாராக அதன் செயற்பாட்டு திட்டங்களை மீண்டும் உருவாக்கி வருகிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது. பீரியின் கூற்றுப்படி இத்தகைய நடவடிக்கைகள் சிறிய செல்களை பயன்படுத்தி இஸ்ரேலிய எல்லைக்குள் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள் ஊடுருவ முயற்சிப்பது என்ற அளவில் இருக்கலாம். எல்லையில் IDF இருப்பதை பராமரிப்பதன் முக்கியத்துவத்தை தெரிவித்த அவர், லெபனான் ராணுவத்தின் நிலைநிறுத்தம் எந்த உண்மையான தடுப்பு அல்லது கட்டுப்பாட்டையும் வழங்கவில்லை என்றும் குறிப்பிடுகிறார். லெபனான் ராணுவம் தெற்கு லெபனானை முழுமையாக தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர வேண்டும் என்று போர் நிறுத்த ஒப்பந்தம் கூறுகிறது. ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. சமீபத்தில் லிட்டானி நதியின் தெற்கே உள்ள சுமார் 80% பகுதியில் லெபனான் ராணுவம் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் அவர்கள் நிறுத்தப்பட்டுள்ள முழு பகுதியினையும் அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள் என்ற முடிவு செய்ய முடியாது என்று பீரை கூறினார். லெபனான் ராணுவத்தால் தெற்கு லெபனானில் உள்ள ரத்வான் படைப்பிரிவை தடுக்க முடியும் என்பது மிகவும் சந்தேகத்திற்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டார்.